வெல்கம் டு குட்டி சுட்டீஸ். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை தெனாலிராமனின் அறிவுரை. விஜயநகர பேரரசை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு அன்னைக்கு பிறந்த நாள். அரண்மனையில மட்டும் இல்லாம ஊர் முழுவதும் தோரணங்கள் எல்லாம் கட்டி ரொம்ப பிரம்மாண்டமா கோலாகலமா மன்னரோட பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. ஊர் மக்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்காக ராஜா ஊர் முழுக்க குதிரையில வலம் வந்தாரு. மன்னனோட பேர்ல கோவில் பூஜைகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு எல்லா கோலாகலங்களும் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு பக்கத்து நாட்டுல உள்ள அரசர்களும் பெரிய பணக்காரர்களும் மன்னருக்கு பரிசு கொடுக்கறதுக்காக அரண்மனையில காத்துட்டு இருந்தாங்க. மன்னரும் முகமலர்ச்சியோட பரிசுகளை எல்லாம் வாங்கி வச்சிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல மன்னர் கிருஷ்ணதேவராயருடைய அவைப்புலவர் தெனாலிராமன் மன்னருக்காக ஒரு பரிசு கொண்டு வந்தாரு. மன்னரும் ரொம்ப சந்தோஷமா தெனாலிராமன் கிட்ட இருந்து பரிச வாங்கிக்கிட்டாரு. தெனாலிராமன் ஒரு வித்தியாசமான மனுஷன். அதனால மத்தவங்க கொடுத்த பரிசை எல்லாம் பிரிக்காம மன்னர் தெனாலிராமன் கொடுத்த பரிசை மட்டும் ரொம்ப ஆர்வமா பிரிச்சு பார்த்தாரு. பரிசு பெட்டிக்குள்ள ஒரு புளியம்பழம் இருந்தது. அரண்மனையில கூடியிருந்த எல்லாரும் தெனாலிராமன் கொடுத்த பரிசை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தெனாலிராமன் கொடுத்த பரிசு வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா அவர் கொடுக்க போற விளக்கம் கண்டிப்பா பெருசாதான் இருக்கும். பொறுமையா கேட்கலாம். ராஜா இப்படி சொன்னதும் தெனாலிராமன் புளியம்பழம் கொடுத்ததுக்கான விளக்கத்தை சொன்னாரு. அரசே, ஒரு புளியம்பழம் எப்படி இனிப்பாவும் புளிப்பாவும் இருக்குதோ அதே மாதிரி ஒரு நாட்டை ஆள்ற மன்னன் மக்கள் கிட்ட இனிமையாவும் தவறு செய்யறவங்க கிட்ட கடுமையாவும் நடந்துக்கணும். நல்லா பழுத்த புளியம்பழம் எப்படி தோளோட ஒட்டாம தனியா இருக்குதோ அதே மாதிரி ஒரு நாட்டை ஆள்ற மன்னன் தன் சொந்த விருப்பு வெறுப்பு ஆடம்பர செலவு இதோடெல்லாம் ஒட்டாம மக்களோட நலனை பத்தி மட்டுமே யோசிக்கணும். இதுதான் நேர்மையான ஒரு ராஜாவுக்கு அழகு. அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த புளியம்பழத்தை பரிசா கொடுத்தேன். தெனாலிராமா, நீ சுட்டி காட்டின என்னோட தவறு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. மக்களோட வரிப்பணத்துல இருந்தும் அரண்மனையோட கஜானால இருந்தும் நிறைய செலவு செஞ்சு என்னோட பிறந்த நாளை ரொம்ப ஆடம்பரமா கொண்டாடிட்டேன். அது ரொம்ப பெரிய தப்பு. இனி வரக்கூடிய என்னோட பிறந்த நாளுக்கெல்லாம் கோயில்ல ஒரு சின்ன பூஜை மட்டும்தான் நடக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகள்லாம் கிடையாது. பிறந்த நாளுக்காக செலவு செய்ய பயன்படுத்திய அவ்வளவு பணத்தையும் இனிமே மக்களோட நலனுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் பயன்படுத்த போறேன் அப்படின்னு ராஜா சொன்னதும் தான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்ச திருப்தியோட தெனாலிராமன் மன்னர்கிட்ட விடை பெற்று அடுத்த வேலைய பார்க்க புறப்பட்டாரு. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சரி குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? தெனாலிராமன் ஒரு நகைச்சுவை புலவர் மட்டும் கிடையாது, அவரு அதிபுத்திசாலி. அதனாலதான் மன்னரோட பிறந்த நாள் அன்னைக்கு மன்னரோட மனசு கஷ்டப்படாம அவர் செஞ்ச தவற புத்திசாலித்தனமா சுட்டி காட்டினாரு. தெனாலிராமனை போலவே நாமளும் இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி புத்திசாலித்தனமான முடிவை எடுக்க கத்துக்கணும்.
சரி குட்டீஸ், இன்னொரு நாள் இன்னொரு நீதி கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you for watching.